மிகுந்த மரியாதைக்கும் உரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து அல்லாஹ்விடத்திலே எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு துஆ செய்ய தெரியல, அல்லாஹ்கிட்ட நான் எப்படி கேட்கணும், எதை கேட்கணும், அப்படி கேட்டால் கேட்கப்பட்ட அனைத்துக்குள்ளேயும் எல்லாமும் அடங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல துஆ என்னுடைய ரப்பிட்ட எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வினாவை ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பதில் கொடுத்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது. இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தாரிக் இப்னி அஷியம் ரலியல்லாஹு தஆலா. இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே 2697வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. மேலும் இது போன்ற இன்னும் பல அறிவிப்புகளிலே இந்த ஹதீஸு வருகிறது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தாரிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அன்னஹு சமிஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து நான் செவிமடுத்தேன். ஒரு நாள் வஅதாஹு ரஜுலுன், ஒரு நபித்தோழர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார். ஃபகால யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, கைஃப அகூலு ஹீன அஸ்அலு ரப்பி, என் ரப்பிட்ட நான் எப்படி துஆ கேட்கணும்னு வந்து கேட்டார். என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல துஆ எப்படி கேட்க வேண்டும் அவருக்கு தெரியலை. இன்னும் நம்மள நிறைய பேர் துஆ கேட்கவே தெரியாது. அதை நம்ம பழகலை. துஆ எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பழகலை. நம்மளுடைய நியத்துக்கள் நல்ல நியத்துக்கள், ஹாஜத்துகள் நல்ல ஹாஜத்துகள், எண்ண ஓட்டங்கள் நல்ல ஓட்டங்கள் எல்லாமே இருக்கு. இருந்த போதிலும் கூட அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது மடக்கி மடக்கி ஒன்னையே போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருப்போம். எதையாவது போட்டு சரியான முறையில் ஒரு அமைப்பா, ஒரு பாவ மன்னிப்பு, ஒரு ரஹ்மத்து, ஒரு ஆஃபியத்து, பொருளாதாரம், நீடித்த ஆயுள், அதே போல சுவனத்தை பற்றி கேட்பது, தண்டனைகளிலிருந்தும் தவிர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பை கேட்பது, இப்படியெல்லாம் பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் எல்லாத்தையும் ஒரு வரிசையில் அழகான முறையில் அதை அமைக்கணும். அப்படி அமைக்க தெரியல அப்படின்னா ஒயிட் பேப்பரில் எப்படி துஆ கேட்கணும் அப்படிங்கிறத தமிழில் ஒரு நம்பர் போட்டு எழுதி வைக்கணும். நம்பர் போட்டு என்ன செய்யணும், எழுதணும். ஞாபகம் வர வர எழுதணும். எழுதி கம்ப்ளீட் ஆனதற்கு பிறகு 2-3 தடவை நம்ம ஸலவாத் ஓதி அந்த துஆக்களை பார்த்து அல்லாஹ்ட்ட என்ன செய்யலாம், கேட்கலாம். என்ன செய்யலாம், நம்ம மனப்பாடம் இல்லை அப்படின்றாலும் நம்ம எழுதி வச்ச அந்த பேப்பரை பார்த்து ஒரு கையில் பார்த்துக்கிட்டு ஒரு கையை அல்லாஹ்ட்ட கரம் ஏந்தி அதை வரிசையாக படித்து யா அல்லாஹ் எங்களுக்கு இதை தருவாயாக, கொடுப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்பதாக எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாம். அரஃபாவில் நம்ம பார்க்கலாம். அரஃபாவில் வந்து நிறைய ஹாஜிகள் வந்து துஆ செய்வாங்க. ஹாஜிகள் அரஃபாவில் துஆ தான் இங்கே மெயின் சாப்டர் துஆ தான். இப்போ கண்கொள்ளா காட்சிகள், உள்ளமெல்லாம் பதறக்கூடிய ஒரு நிகழ்வுகள், அப்படிப்பட்ட அந்த இடத்துல பலவிதமான துஆக்களுடைய சங்கமிப்பு அந்த இடத்துல நடக்கும். ஏற்றமான ஒரு துஆவை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. அரஃபால நீங்க குர்ஆனில் வரக்கூடிய அத்துணை துஆக்களையும் அரஃபாவில் நீங்க கேளுங்கம்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை துஆ வருது, நபிமார்கள் கேட்ட துஆ, அதே மாதிரி இறைநேசர்கள் கேட்ட துஆ, அல்லாஹ் கேட்க சொன்ன துஆ, இப்படி வரிசையாக துஆக்களுடைய பட்டியல் குர்ஆனுக்குள்ளே நிறைய வருது. அப்ப என்ன செய்யணும், ஹஜ் செய்ய செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் குர்ஆனுடைய அந்த துஆக்களை வரிசைப்படுத்தி எழுதி ஒரு பேப்பர்ல மடிச்சு ஜோப்பில் வச்சுக்கணும். அல்லது மார்க்க அறிஞர்கள் அங்கே துஆ செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அந்த துஆக்களை உள்ளடக்கி கேட்டுருவாங்க. கேட்ட பின்னாடியே நம்ம அந்த பேப்பரை எடுத்து வரிசையா நம்ம ஓதி அல்லாட்ட நம்ம கேட்கணும். அப்ப குர்ஆனுடைய துஆக்கள் ஒட்டுமொத்தமாக அரஃபாவிலே கேட்கப்பட வேண்டிய அழகான துஆக்கள் எல்லாமே அதற்குள்ளே இருக்கிறது.
இப்படி துவாக்களுக்கென்று ஒரு சில அமைப்புகள் இருக்கிறது. எப்படி கேட்கணும், எதை கேட்கணும், எந்த மாதிரி அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நம் மார்க்கம் அழகான முறையில் சொல்லித் தருகிறது. இங்கே இந்த மனிதர் அவருக்கு கேட்க எப்படி கேட்கணும்னு தெரியல. அந்த நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நபியே நாயகமே, நான் எப்படி துவா கேட்கணும், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல், எப்ப நீ அல்லாஹ் விட்ட துவா கேட்கணுன்னு நீ நாடிட்டியோ அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை 4 வார்த்தைகளை மட்டும் நீ கேட்டுக்க அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நிறைய பட்டியல் கொடுக்கல, 4 வார்த்தைகளை 4 வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த 4 வாக்கியங்களும் துன்யா மற்றும் ஆகிரத் இரண்டையுமே உள்ளடக்கியது. இந்த உலகத்தையும் உள்ளடக்கியது, ஆகிரத்தையும் உள்ளடக்கியது. இந்த 2 தான் நமக்கு முக்கியம். உலகத்திலேயும் நம்ம நல்லா இருக்கணும், சுகபோகமாக இருக்க வேண்டும், அமல் செய்யக்கூடிய நல்லடியாராக இருக்க வேண்டும், எந்த ஒரு பசிபட்டினியும் இல்லாமல் பஞ்சம் இல்லாமல் நிம்மதியாக நாம் இருக்க வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும், கேவலமாக உலகத்தில் வாழ்ந்து விடக்கூடாது, கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கண்ணியம், பொருளாதாரம், அந்தஸ்து எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் எல்லாம் இந்த உலகத்திலையும் கிடைக்கணும். அதே நேரத்தில் ஆகிரத்தில் அங்குள்ள தடுமாற்றங்கள், கபருடைய தடுமாற்றங்கள், அதை விட்டும் அல்லாஹ் நம்மகிட்ட பாதுகாப்பு, அதிலிருந்தும் அல்லாஹ்கிட்ட நம்ம பாதுகாப்பு கேட்கணும், அதுவும் நமக்கு வேணும். இதையெல்லாம் அடக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி. முதல் பாயிண்ட், அல்லாஹ்கிட்ட யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதாக நீ முதல்ல கேளு. அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மனிதனுக்கு அவனுடைய கிருபையால், அவனுடைய பொருத்தத்தால் சுவனத்தை கொடுத்து விடுவான். பாவங்கள் இருந்தால்தான் அந்த பாவங்கள் மூலியமாக அவனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய தண்டனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாவமில்லாத நிலைமையில் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும், இதைத்தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்பழுக்கற்ற நிலைமையிலே, கரைகள் இல்லாமல், பாவக்கரைகள் இல்லாமல் யா அல்லாஹ் உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு நான் கேட்கின்றேன் என்று சொன்னார்கள். 70 தடவை. அல்லாஹ் திருமறையில் சொல்றான், மாத்த கத்தம மின் தம்பிக்க ஒமா தாஹர். நபிய நாயகமே, உங்களுடைய முன் சென்ற பாவங்களும் இனிமேல் வரக்கூடிய பாவங்களையும் உங்களுக்கு நான் மன்னிச்சிட்டேன், முன்பின் பாவங்கள் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆன் தெளிவுபடுத்தி சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அவர்களே ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்டிருக்காங்க? 70 மர்ரா, 70 தடவை அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நாமெல்லாம் எம்மாத்தரோம், அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அப்ப பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த நபித்தோழருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹு மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்பதை அல்லாஹ்ட்ட கேளு. முதல் பாயிண்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, வர்ஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. இது 2வது பாயிண்ட். அல்லாஹ்வினுடைய இரக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா வகையிலையும் நமக்கு இரக்கம் வேண்டும். நம் மீது அல்லாஹ் இறக்கப்பட வேண்டும், நம் குடும்பத்தின் மீது இறக்கப்பட வேண்டும், நம் பிள்ளைகள் மீது இறக்கப்பட வேண்டும், நம் தொழில்துறைகள் மீது இறக்கப்பட வேண்டும், நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து நற்காரியங்கள், அனைத்து செயல்பாடுகள் எல்லாவற்றின் மீது அல்லாஹ்வினுடைய இரக்கம் அவசியம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய இரக்கம் இல்லை என்றால் நம்மால் நிம்மதியாக உலகத்தில் வாழவே முடியாது. அப்படிப்பட்ட இரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுண்டாங்க. இது 2வது பாயிண்ட். 3வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஆஃபினி, யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவாயாக. எதை? ஆரோக்கியமான வாழ்வை எனக்கு நீ கொடுப்பாயாக. எல்லாமே இருக்குங்க, இருந்த பின்னாடி ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன செய்யறது? காசு இருக்கு, பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆரோக்கியம் மட்டும் இல்லை. எதையாவது அனுபவிக்க முடியுமா? எதையாவது சாப்பிட முடியுமா? எங்காவது போக முடியுமா? எங்காவது வர முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்கிட்ட நீங்க 3வதாக நீங்க என்ன எதை கேளுங்க? ஆரோக்கியத்தை நீங்கள் கேளுங்கள். வஆஃபினி, எனக்கு உடல் சிஹத்தையும் ஆஃபியத்தையும் தருவாயாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து உடல் உள்ளுறுப்புகளுக்கும் வெளியுறுப்புகளுக்கும் முழுமையான பாதுகாப்பை நீ வாரி வழங்கி அருள்வாயாக.
உடல் உறுப்புகள் சேதாரத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. உடல் உறுப்புகள் கெட்டு போவதிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. மருத்துவமனை கஷ்ட நஷ்டங்கள் செலவீனங்கள் சிரமங்கள் இருந்தும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக என்ற ஆஃபியத்தை அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்கன்றாங்க. 4வது பாயிண்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட நீங்க வர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான ரிஸ்கினுடைய வாசலை திறந்து வைப்பாயாக என்று கேளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த பாருங்க, 4க்குள்ள எல்லாமே அடக்கங்க. இந்த 4க்குள்ள எல்லாம் அடக்கம். எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கினுடைய வாசல், பொருளாதாரம், செல்வம், அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஹலாலான ரிஸ்குகள், இது அனைத்தையும் எங்களுக்கு நீ தருவாயாக என்று இந்த 4ஐயும் நீங்க கேளுங்க. கேட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன்ன ஹாஉலாஇ, நிச்சயமாக இவைகள் தஜ்மஉ லக துன்யாக வ ஆகிரதகன்றாங்க. இந்த துஆக்கள் உனக்கு துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் அனைத்து நலவுகளையும் ஒன்று சேர்த்து உனக்கு தரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அற்புதமான அழகான இந்த துஆ. ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவன் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திற்கு கீழே வாழ வேண்டும். வமா அரசல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். அவங்களுடைய ரஹ்மத்தினுடைய விளைவாகத்தான் நாம் அவர்களுடைய கொடைகளுக்கு கீழே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ரஹ்மத் நமக்கு வேண்டும். அப்ப ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கணும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து நமக்கு ஆஃபியத் என்று சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருக்கணும். தடையில்லாத ரிஸ்க் நமக்கு வரணும். தடையில்லாத ரிஸ்க் நமக்கு வரணும். இந்த 4 வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் எல்லாத்தையுமே அதற்குள்ள வச்சிருக்கான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, அந்த நபித்தோழருக்கு சொன்னாங்க, இந்த துஆவை எப்ப நீ கரத்தை உயர்த்தினாலும் சரி இந்த 4ஐயும் நீ அல்லாஹ்ட்ட கேட்டுண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த துஆக்களை அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பேர் ஆசான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா துறைகளிலேயும் அற்புதமாக வழிகாட்டிய மேதையாக நம்மளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத இது போன்ற ஹதீஸ்களின் மூலியமாக நாம் உணர முடிகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் துஆ கேட்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் முழுமையாக பின்பற்றி பேணி கேட்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ்